வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்தி. கண்டி பொது வைத்தியசாலை வைத்தியர்கள் இன்று அடையாள வேலை நிறுத்தம். போலீசாரின் அநீதியான நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 230 முறைப்பாடுகள் பதிவு. மும்பை துறைமுகத்தில் இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட வெடி சம்பவத்தால் கப்பல் தீப்பிடித்துள்ளது. இனி விரிவான செய்தி. போலீசாரின் அநீதியான நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 230 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இவற்றுள் 145 முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் ஆரியதாச கூறினார். கடந்த வருடம் போலீசாரின் அநீதியான செயற்பாடுகள் குறித்து 601 முறைப்பாடுகள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது. அவற்றுள் 591 முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். போலீசாரினால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத சம்பவங்கள் தொடர்பில் அதிகளவு முறைப்பாடுகள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமை மற்றும் முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளாமை குறித்தே அதிகளவு முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் தெரிவித்தார். போலீசாரின் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்பில் தமது தலைமையகத்திற்கு அல்லது மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தமது அலுவலகங்களில் முறைப்பாடு செய்ய முடியும் என தேசிய போலீஸ் ஆணைக்குழு மேலும் குறிப்பிடுகிறது. கண்டி பொது வைத்தியசாலை வைத்தியர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முன்னரும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதிலும் இதுவரையில் தீர்வுகள் கிடைக்காமையினால் இந்த அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளதாக அரசு வைத்தியர்கள் சங்கத்தின் கண்டி கிளையின் உபதலைவர் டாக்டர் லலித் கமகே தெரிவித்தார். எனினும் அவசர சிகிச்சை பிரிவு செயற்படுவதாகவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் வைத்தியர்களின் இந்த நடவடிக்கையினால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக சிகிச்சை பெற வந்த நோயாளர்கள் தெரிவிக்கின்றனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் 3ஆம் 4ஆம் வருட மாணவர்களுக்கான விரிவுரைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. மாணவர்களை நாளைய தினம் விரிவுரைகளுக்கு சமூகம் அளிக்குமாறு கலைப்பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் சிவநாதன் தெரிவித்தார். கடந்த 31ஆம் தேதி 2 மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து பல்கலைக்கழக வளாகத்திலிருந்தும் விடுதிகளிலிருந்தும் மாணவர்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. மாணவர்களுக்கு இடையிலான மோதல் நிலையினை தொடர்ந்து கலைப்பீடத்தின் 3ஆம் 4ஆம் வருட மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளில் 2 வார காலம் தடை ஏற்பட்டிருந்தது. வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த இந்தியாவை சேர்ந்த கைதிகள் 4 இந்திய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பரிமாற்ற ஒப்பந்தத்துக்கு அமைய இந்த கைதிகள் இந்திய சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜி.பி. குலத்தங்க குறிப்பிட்டார். இந்திய சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதிகளுக்கு போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை நீதிமன்றத்தினால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இவர்களில் ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 2 அடங்குகின்றனர். இந்த கைதிகள் தமது எஞ்சிய சிறை தண்டனையை இந்திய சிறைச்சாலைகளில் அனுபவிக்க நேரிட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் மேலும் 8 கைதிகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட இந்திய கைதிகள் 2 திருச்சி மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானின் 67வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு விசேட நிகழ்வு ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர் லெப்டினன்ட் ஜெனரல் காசிம் குரைசி தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பாகிஸ்தான் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரது வாழ்த்து செய்திகள் வாசிக்கப்பட்டன. Happy birthday to Pakistan. I invite Mr. Ghulam Abbas for his விமர்சனங்களுக்கு இலக்காகாத அரசாங்கம் ஒன்று உலகில் எங்கும் இல்லை என நிர்மாணத்துறை பொறியியல் சேவைகள் வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சர் விமல் வீரசிங்க தெரிவிக்கின்றார். சிலாபத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். விமர்சனங்களுக்கு இலக்காகாத அரசாங்கம் ஒன்று இலங்கையிலும் இல்லை.
உலகத்திலும் இல்லை. உலகின் சிறந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் எழுகின்றன. 2005ஆம் ஆண்டு நாட்டுப்பற்றுடைய சக்திகளை கட்டியெழுப்பிய அரசாங்கம் அதன் ஆசீர்வாதத்துடன் ஜனாதிபதியின் தலைமையில் யுத்தத்தை நிறைவு செய்தது. யுத்தத்தை நிறைவு செய்த பின்னர் அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தியை நோக்கி இட்டு செல்கின்றது. குறைபாடுகள் காணப்பட்டாலும் எம்மீது குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் இந்த நாட்டின் வரலாற்றில் இருந்த எந்த ஒரு அரசாங்கத்தை விடவும் அதிகளவு நாட்டுப்பற்றை இந்த அரசாங்கமே கொண்டிருந்தது என்பதை நாம் அச்சமின்றி கூற முடியும். தனமல்வில போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் 8 பேர் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் தேடுதலின் போது கைப்பற்றிய கஞ்சா போதைப் பொருளில் ஒரு பகுதியினை போலீசாரிடம் ஒப்படைக்காத குற்றச்சாட்டில் அவர்கள் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்த்தன கூறினார். இவ்வாறு சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டவர்களில் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் சார்ஜன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஐவரும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். பூநகரி வினாசியோடை பகுதியில் பெண் ஒருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பனை ஓலை சேகரிப்பதற்காக சென்றபோது அந்த பெண் இருவரால் நேற்று மாலை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. பூநகரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த பெண் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என போலீஸ் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீனவர்கள் கடற்றொழிலில் ஈடுபடுகின்றனர் என்பதை விட அவர்கள் தங்கள் கண்ணீரில் நீந்துகின்றனர் என்று சொல்வதுதான் மிகவும் பொருத்தமானது. ஆழ்கடல் மீனவர்களால் இருந்தாலும் கரைவலை மீனவர்களாக இருந்தாலும் அவர்கள் எதிர்கொள்ளும் தொழில் நெருக்கடிகளில் அவர்களின் வாழ்க்கை முழுவதையும் துயர கடல் ஆக்குகின்றது. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கரைவலை மீனவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் குறித்து அடுத்து ஆராய்கிறது நியூஸ் ஃபர்ஸ்ட். மீன்பாடும் தேனாடு என்று சிறப்பாக பேசப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் மிகவும் முக்கியமானதொரு வாழ்வாதார தொழிலாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுதாவளை, கரைவளை மீன்பிடி பகுதியில் தொழிலில் ஈடுபடுகின்ற இந்த மீனவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் நெருக்கடிகள் ஏராளம். எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் தமது தொழிலை மேற்கொள்ளும் இந்த மீனவர்களின் கதை மிகவும் துயரமானது. ரோட்டெல்லாம் ஒழுங்கான இல்லை, மீன்பாட்டான மீனை கொண்டு கரைக்கு இந்த ஒழுங்கா யாரையிட்ட கொடுக்கறது ஒழுங்கான பாதைகள் இல்லை. மணல் இரவையில ரோடு இந்த கரைவலைக்கு கட்டுவலை போன அப்படின்னா ஒழுங்கா எங்கட இடத்தை பார்த்து வாரத்துக்கு ஒரு மின் விளக்கு இல்லை. ரோட்டுகள்லையும் அப்படி இல்லை, தங்குமிட வசதிகள் இல்லாம இருக்கு. வெயில் நேரத்தில் மழை நேரத்தில் எங்களை வலையை கொண்டு பாதுகாப்பு ஒரு மீனை கொண்டு வரத வச்சு எங்களை தங்குறதுக்கு ஒரு இட வசதி இல்லை. இந்த பகுதியில் மாத்திரம் சுமார் 500 மீனவர்கள் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மீனவர்களுக்கு வெளிச்ச கோபுரம் இல்லை, பிரதான வீதியிலிருந்து செல்வதற்கு வீதி இல்லை, குளிரூட்டும் தொழிற்சாலை இல்லை. இப்படி பல அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில்தான் மக்கள் கடலுக்கு தொழிலுக்காக செல்கின்றனர். வெளிச்சம் முக்கியம். இரண்டு கேட்டா எத்தனை போட்டுகள் எத்தனை தோணிகள் கடல்ல கடந்து போற மாநிலத்தில் இந்த இடத்துல வெளிச்சம் இருந்தா அந்தந்த கரையை தான் நோக்குவாங்க. இப்ப இடம் தெரியாம இப்ப ஒலிவில் அங்கே போனாலும் அது தடம் பிறட்டு ஒரு நேரத்தில் இந்த போற வாகனத்துகளுக்கு டீசல் இல்லாம இருக்குது. அப்ப அது தடம் பிறண்டு தெரியும். மீன்பிடி உபகரணங்கள் கூட இல்லாத நிலைமை இந்த மக்கள் கடலில் தொழிலை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வெளிச்ச வீடுகளில் போல தூரம் போனாலும் லெக்கு பிடிக்க வர்றதுக்கு எங்களுக்கு வெளிச்ச வீடுகள் இல்லை. மிச்சம் கஷ்டத்தை நோக்கிக்கிறோம். மீன் பிடிக்கவனே கொண்டு வர்றது கிட்டத்தட்ட காமாயில் தூக்கிட்டு போகணும். அதுக்கு எங்களுக்கு வடிகள் ஒழுங்கு இல்லை. இந்த பகுதி மீனவர்களின் வாழ்வாதார தொழிலை மேம்படுத்துவது என்பது இந்த மக்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, நாட்டின் வளர்ச்சியையும் மேம்படுத்துவதாகவே அமையும். மலையகத்தில் சேதமடைந்து பல வீதிகள் காணப்படுவதுடன் அண்மை பெய்த கடும் மழை காரணமாக பல வீதிகள் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறான ஒரு வீதியே இது. இது ஹட்டன் நோவுட் வீதி. இந்த வீதியில் டிகோயா சந்தியிலிருந்து நாட்டன் வரையான பகுதி இவ்வாறு சேதமடைந்துள்ளது. அண்மையில் மத்திய மலைநாட்டில் பெய்த கடும் மழையின் தாக்கத்திற்கு இந்த வீதியும் இலக்கானது. இதனால் தற்போது குண்டும் குழியுமாக இந்த வீதி சேதமடைந்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அத்துடன் இடைக்கிடையே மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளமையினால் இந்த வீதியால் பயணம் செய்யும் மக்கள் பல்வேறு போக்குவரத்து பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். அத்துடன் இந்த வீதியால் பயணிக்கும் வாகனங்களும் போக்குவரத்தினை மேற்கொள்வதில் பல தடைகளை எதிர்கொள்கின்றன.
இது தொடர்பில் நாம் பிரதேச வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் லோவுட் காரியாலய உத்தியோகத்தரிடம் வினவிய போது காலநிலை சீரடையும் போது இதனை புனரமைப்பதாக கூறினார். எவ்வாறாயினும் இந்த பிரதேச மக்கள் நிம்மதியாக தமது போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க இந்த வீதியை செப்பனிடுவது காலத்தின் தேவையாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. வடமேல் மாகாணத்தில் எதிர்வரும் 2014 ஆண்டு நடைபெறவுள்ள 3வது தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு புத்தளம் பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த நடமாடும் சேவை ஒன்று கடந்த 3 நாட்களாக புத்தளம் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. புத்தளம் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்று வரும் இந்த நடமாடும் சேவையின் போது ஆட்பதிவு திணைக்களம், குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், ஓய்வூதிய திணைக்களம், போலீஸ் திணைக்களம், பதிவாளர் திணைக்களம், சுகாதார திணைக்களம், காணிப்பிரிவு மற்றும் பல திணைக்கள சேவைகளும் நடைபெற்று வருகின்றன. 3வது நாளாக நடைபெறும் இந்த நடமாடும் சேவையில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பலன்களை பெற்றுக் கொண்டனர். அடுத்து ஒரு சிறிய விளம்பரம். மும்பை துறைமுகத்தில் இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட வெடி சம்பவத்தினால் கப்பல் தீப்பிடித்துள்ளது. மும்பை துறைமுகத்தில் இன்று காலை நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட வெடி சம்பவத்தினால் கப்பல் தீப்பற்றி எரிந்துள்ளது. நீர்மூழ்கி கப்பலுக்குள் இருந்த 18 மாலுமிகளும் உயிர் இழந்திருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது. டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் இந்த நீர்மூழ்கி கப்பல் 16 வருடங்கள் பழமை வாய்ந்த ரஷ்யாவின் தயாரிப்பாகும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. எரிவாயு கசிவினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மும்பை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகின் முதல் மின்சார பேருந்தினை பொதுமக்கள் சேவைக்காக கொரியா அறிமுகப்படுத்தியுள்ளது. மின்சாரத்தினால் இயங்கும் இந்த பேருந்தினை உலகின் முதல் மின்சார பேருந்தாக கொரியா அறிமுகப்படுத்தியுள்ளது. 24 கிலோமீட்டர் கொண்ட 2 நகரங்களுக்கிடையில் பயணிப்பதற்காக கடந்த 6 மாதங்களாக பரீட்சார்த்த நடவடிக்கையாக 2 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தி கொரிய அரசு வெற்றி கண்டுள்ளது. இந்த பேருந்தினை கொரிய மேம்பட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் உருவாக்கியுள்ளது. பண்படுத்திய காந்த அதிர்வலை எனும் புதிய தொழில்நுட்பத்தின் கம்பி தொடர்பிலா முறை மூலம் சாலையின் மேற்பரப்பில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டு இந்த பேருந்து இயக்கப்படுகின்றது. It runs for the future. The OLEV is a new online electric vehicle developed by KAIST and commercialized by Dongwon OLEV. Now the OLEV bus is running. இணைக்கப்பட்டுள்ள விசேட கம்பிச்சூரல் மூலம் மின்சாரம் உள்வாங்கப்பட்டு சேமிக்கப்படுகின்றது. பல்வேறு கம்பியில்லா மின்சார வாகனங்கள் சோதனைக்காக உருவாக்கப்பட்டு வந்தாலும் உலகின் முதலாக மக்களின் பாவனைக்கு விடப்பட்டது இதுவே முதல் முறை. 25 ஆசனங்கள் அடங்கிய இந்த பேருந்தில் ஏற்றப்படும் நிறையின் அளவிற்கேற்ப அதன் மின்சார பாவனையும் செலவாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து விளையாட்டு செய்தி. ஸ்நேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு பெற்ற இத்தாலிக்கு விஜயம் செய்துள்ள அர்ஜென்டினா மற்றும் போட்டியை ஏற்று நடத்தும் இத்தாலி வீரர்கள் பரிசுத்த பாப்பரசர் 1 பிரான்சிஸை சந்தித்து ஆசி பெற்றுள்ளனர். இந்த 2 அணிகளுக்கு இடையிலான ஸ்நேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டி இன்று ரோமாபுரியில் இடம்பெறவுள்ளது. போட்டிகளில் பங்கு பெற்றும் 2 அணி வீரர்களும் நேற்று பரிசுத்த பாப்பரசை வத்திக்கானில் சந்தித்துள்ளனர். லயனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா கால்பந்தாட்ட அணியின் தலைவராக செயற்பட உள்ளார். அர்ஜென்டினா இனத்தை சேர்ந்த பரிசுத்த பாப்பரசர் கால்பந்தாட்டத்தில் ஈடுபாடு கொண்ட ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. வணக்கம். Hotline 0114 896 896